கடவுள் நம்பிக்கையும் ஆன்மீக நம்பிக்கையும் ஜோதிடத்தில் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வணக்கமும் வாழ்த்துங்களும். நவம்பர் 15ஆம் தேதி கார்த்திகை மாத ராசி பலன்கள் வெளியிட்டோம். அது நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கடகராசி அன்பர்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. யார் என்ன சொன்னாலும் எதையும் நம்பாத மனநிலையில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. சலிப்பு, சங்கடம், கவலை, கஷ்டம் இதெல்லாம் தான் இப்போ உங்களுடைய சொத்துன்னு வச்சுக்கோங்க. அதுவும் 4 மாதமாக அஷ்டமஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருந்ததால், அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி பலகீனமாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால் ஆயுள் ஸ்தானாதிபதி வக்கரமாகும் போது உடல்நலம் மனநலம் ரெண்டுமே பாதிக்கப்படும். இதுதான் நிஜம். உங்கள் ராசியாதிபதி சந்திரனாவது ஸ்ட்ராங்கான ஆள்னா பார்த்தீங்கன்னா 15 நாள் ஸ்ட்ராங்காக இருப்பாருங்க. அதனால் நீங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அடுத்த 15 நாள் வீக் ஆகிடுவார். அந்த எஃபெக்டில் உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அட போட அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சங்கடமாகிடும். என்ன இதெல்லாம் ஏடா கூடமாக ஏட்டிக்கு போட்டியாக நடக்குதுன்னு சலிச்சுக்குவீங்க. நிம்மதியே இல்லாமல் போயிடும். கார்த்திகை 1ஆம் தேதியே சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து தனது ஆட்சி வீடு மற்றும் மூலத்திரைகோண வீடான கம்பத்தில் புது மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருப்பாருங்க. 10ஆவதுக்கு குரு பகவானோட பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் இல்லையா? அதுவும் நல்ல விஷயந்தான். கணவன் மனைவி சண்டைகள், மனஸ்தாபங்கள், பார்ட்னர்ஷிப்பில் சண்டைகள், சங்கடங்கள் தீர்ந்து போயிடுங்க. நீங்களும் சமாதானமாக போகலான்னு பக்குவமாக பணிவாக பேசுவீங்க. பார்ட்னரும் நண்பர்களும் சமாதானம் கொடி காட்டுவாங்க. ஏன்னா ராசியில் உச்சமாக வர்க்கோத்தமமாக தனது சொந்த நட்சத்திரமாகிய புனர்பூசத்தில் அமைந்துள்ள குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்வை செய்வது முக்கியமான காரணங்க. 7ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானமான, அதாவது 2ஆம் இடம்னு சொல்லுவாங்க. 7க்கு 2 தான் 8. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அதாவது அந்த 8ஆம் இடத்தில் பலம் பெற்று உள்ளது இன்னொரு காரணம். உங்கள் ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம்னு 3 நட்சத்திரம். இந்த 3க்குமே நன்மை செய்பவர் சனீஸ்வர பகவான். அதுவும் பூசத்துக்கு அவர் தாங்க அதிபதி. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாட்சாத் குரு பகவான் தான். உங்கள் ராசியில் தான் உச்சமடைவார். இப்போ உச்சமடைந்துள்ளார். 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் திரிகோணத்தில் உச்சமும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமும் பெற்று மிகுந்த பலமாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோஸில் நான் அடிக்கடி சொல்லுவேன், குரு பகவானுக்கு இப்போ செவ்வாயோட பார்வையும் கிடையாதுங்க, சனீஸ்வர பகவானோட பார்வையும் கிடையாது. அதனால் அவர் மிகுந்த பலத்தோடு இருப்பார், மிகுந்த ஒரு சுபத்தன்மையோடு இருப்பார், எந்த களங்கமும் இல்லாமல் பியூராக இருப்பார். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் இந்த உச்ச வர்க்கோத்தமாக மூலத்திரிகோணன்னு சொந்த நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியை விட மூலத்திரிகோணத்தை விட இந்த வர்க்கோத்தமம் உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஒரு சிறப்பான அம்சங்க. அதனால தான் அதை நான் அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு என்பதால் தான் நான் சொல்லிக்கிட்டேவும் இருக்கேன். நான் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னு கேட்காதீங்க. புனர்பூசம் பூசத்துக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் ராகு. ஆயில்யத்துக்கு மட்டும்தான் டேஞ்சரான ஆள். கார்த்திகை மாதத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு செல்வது. ஏற்கனவே 5ஆம் இடமான விருச்சிகத்தில் அதன் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமைந்துள்ளார். இப்போ நெருங்கிய நண்பரான சூரிய பகவான் அந்த இடத்துக்கு போகும்போது செவ்வாய் இன்னும் சந்தோஷப்பட்டு 5ஆம் இடத்தை வலிமையாக்குவார். இது போதாதுன்னு 5ஆம் இடத்தை 5ஆம் காரகம் பெற்ற குரு பகவான் பார்வை செய்கின்றார். ஏற்கனவே சொன்ன உச்ச வர்க்கோத்தமம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதனும் பாதகாதிபதியான, அதாவது 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் விருச்சிகத்துக்கு வந்தாலும் சூரிய பகவானையும் ஆட்சியாக உள்ள செவ்வாயை மிஞ்சிக்கிட்டு அவங்களால கெடுதல் செய்ய முடியாதுங்க. சுக்கிர பகவான் என்னங்க பண்ணுவார்? அக்கா வகையில் அன்பு தொல்லைகளை கொடுப்பார். உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்குன்னு உங்கள் அக்கா கடன் கேட்பாங்க. இல்லைன்னா பூர்வீக சொத்தை நீங்கள் ஒரு நல்ல லாபத்துக்கு விற்றதில் பங்கு கேட்பாங்க. உங்கள் அம்மா உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க. இதுதான் நடக்கும்.
இளைய சகோதரியும் கேட்பாங்க, பட் மூத்த சகோதரி மாதிரி சண்டை போட மாட்டாங்க. என்னவோ ஸ்பெஷல் வீடியோன்னு சொன்னீங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் முழுசுமே அதிர்ஷ்டம்தான், அமர்க்களம்தான், அட்டகாசம்தான். மற்ற எல்லாருக்குமே தீபாவளி அக்டோபர் 20 முடிஞ்சு போயிடுச்சுங்க. உங்களுக்கு இனிமே தாங்க தீபாவளி. எவ்வளவு நாளாக அனுபவித்த பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், மனக்கவலை, நிம்மதியின்மை எல்லாமே ஓடி போய் ஒழிஞ்சுக்கும். புது மாப்பிள்ளை மாதிரி உற்சாகமாக உல்லாசமாக இருப்பீங்க. ஏப்ரல் மே மாதத்தில் இந்த ஸ்கூல் லீவ் விட்டா பள்ளி குழந்தைகளை ஜாலியாக சுற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி குதூகலமாக இருப்பீங்க, கொண்டாட்டமாக இருப்பீங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட இந்த தீபாவளி பொங்கல்னால் எப்படியாவது ஒரு புது துணி வாங்கி ஸ்வீட்டு, சக்கரை பொங்கல், இட்லி, தோசை, பலகார பட்சணம்னு சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கார்த்திகை மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமே கிடையாது. இந்த மாதத்தில் பணம் எப்படி வரும்னு கேட்குறீங்களா? அதானே முக்கியம். வேலை, வியாபாரம், தொழிலில் சம்பந்தப்பட்டும் சம்பந்தப்படாமலுமே லாபம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் எப்போவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கும், அங்கே இங்கேன்னு அலைஞ்சு தெரிஞ்சு வியாபாரம் பண்ணதுக்கும், தொழில் பண்ணதுக்கும், முயற்சி பண்ணதுக்கும் கை மேலே பலன் இப்போ கிடைக்கும். அதாவது பெண்டிங்கில் இருந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடுங்க. எந்த காலத்துலேயும் உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்க இப்போ கொடுப்பாங்க. நண்பர்கள் கேட்காமலேயே உங்களுக்கு உதவி செய்வாங்க. மனைவி வழியிலும், அதாவது மாமனார், மாமியார், மைத்துனார், இவங்கெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாங்க. தந்தை வழியிலும் உதவிகள் நிச்சயமாக உண்டு. அவங்களால உங்களுக்கு செலவும் உண்டுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வாசலில் நிற்கும். உள்ளே கூப்பிட்டுக்குங்க. நவம்பர் மாத கடைசியில் மட்டும் முக்கியமாக 27, 28, 29 தேதிகளில் தாய் தந்தை சம்பந்தமான மனக்கலக்கங்கள் நிச்சயமாக உண்டாகும். நவம்பர் 23, 24 தேதிகளிலும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாகுங்க. கார்த்திகை மாதத்தில் மற்ற எல்லா நாட்களுமே உங்களுக்கு உற்சாகமாக தான் இருக்கும். இந்த டிசம்பர் 4, 5 இந்த 2 நாளுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக, மறக்க முடிய நாளாக, என்றுமே நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். என்ன, இந்த 2 நாட்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகலாங்க, இல்லைன்னா குழந்தை பிறக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சொத்து, நல்ல பெரிய வீடு வாங்கலாங்க. இந்த 3ல் ஒன்று தான் நடக்க போகுது. அடுத்ததாக டிசம்பர் 7, 8, 9 3 நாட்களுமே அற்புதமான நாட்கள் தாங்க. குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டவங்க, குழந்தைக்கு கல்யாணம் செய்ய முடியலையேன்னு கஷ்டப்பட்டவங்க, நமக்கே இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு கஷ்டப்பட்டவங்கெல்லாம் டிசம்பர் 4, 5, 7, 8, 9 தேதிகள் நிச்சயமாக நல்ல செய்திகள், கண்டிப்பான ஒரு கன்ஃபார்மான நியூஸ் கிடைக்குங்க. கல்யாண கனவுகள் நனவாகுங்க. இதுக்கு கடகராசிக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும். பூசத்துக்கு முதல் பந்தியில் சாப்பாடுங்க. எல்லா விதமான நன்மைகளும் தங்கு தடையின்றி கிடைக்கும். எந்த முயற்சியுமே இல்லாமல் எல்லாமே உங்களை தேடி வந்தடையும். ஆயில்யத்துக்கு 2வது பந்திங்க. ராகு பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்வதால் கொஞ்சம் நல்ல பலன்கள்லாம் ஒரு 10% கம்மியாகுங்க. பூசத்துக்கு 100%னா உங்களுக்கு ஒரு 90%. ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு கெட்டது தான் பண்ணுவேன்னு பிடிவாதமாக அஷ்டமஸ்தானத்தில் நின்றுட்டுருக்காரு. பாவப்பட்ட புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் அவங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத நட்சத்திரத்தில் நின்றுட்டுருக்கிறதால புனர்பூசத்துக்கு நல்ல விஷயம் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ராகு பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மற்றவங்களுக்கு விஷத்தை கக்கக்கூடிய ராகு பகவான் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரத்தினங்களையும் மாணிக்கங்களையும் கக்குவார். பூசத்துக்கும் அது மாதிரி தான் கக்குவார். ஆயில்யத்துக்கு தான் விஷத்தை மட்டுமே கக்குவார். கடகராசிக்கு இந்த என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, எவ்வளவு பணம் கிடைச்சாலும் மிச்சம் பண்ண முடியாதுங்க. பழைய கடனையெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கே பணம் செலவாயிடும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க, அப்பாவுக்காக செலவு பண்ணுவீங்க. அது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த அக்காவும் தங்கச்சியும் உங்ககிட்ட கடன் கேட்டு அன்பு தொல்லை கொடுப்பாங்க. அந்த விஷயம் நடக்குங்க. தாயார் அவங்களுக்காக வாங்குறாங்களோ இல்லையா, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட பணம் கேட்பாங்க. அதனால் பணம் நிற்காது. பணம் கையில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வண்டியோ இல்லை ஒரு வீடோ இல்லை நிலமோ வாங்கி போட்டுருங்க. இதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பான கண்டிஷன் ஒன்று உண்டுங்க. உணவு கட்டுப்பாடு தேவை. குரு பகவானாலேயோ, சூரிய பகவானாலேயோ, செவ்வாயாலேயோ, சந்திரனாலேயோ அசைவம் சாப்பிடுவர்களுக்கு நன்மை கிடைக்காது. மதுபானம் குடித்தா கூட மன்னிச்சிடுவாங்க.
ஆனால் அசைவ உணவு பிரியர்களை இவங்க 4 பேருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க இஷ்டங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் விலகியே இருக்கணுங்க. இது ரொம்ப இதை நான் கொஞ்சம் வலியுறுத்தியே சொல்கிறேன். நான் எந்த கோயிலுக்கு போகலான்னு யோசனை பண்ணுறீங்களா? உங்கள் ராசி ஜலராசி. உங்கள் ராசியாதிபதி சந்திரனும் ஒரு ஜலகிரகம். பஞ்சபூத ஸ்தலங்கள்லேயே ஜலஸ்தலமாக விளங்கும் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போய்தான் ஆக வேண்டும். 4ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து 7:30 மணி முடிய எல்லா வகையிலுமே ரொம்ப நல்ல நேரங்க. 5ஆம் தேதி காலையில் 6:30லேருந்து 7:30 வரைக்கும், இல்லைன்னா மத்தியானம் 12 to 12:30 வரைக்கும் அற்புதமான நேரம். கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. பெண்கள் முக்கியமாக போகணுங்க. அதுவும் கவர்மெண்ட் வேலையில், கடகராசி நேயர்கள்லேயே கவர்மெண்ட் வேலையில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டியது அவசியம். வைஷ்ணவர்கள் நல்லாவே தெரியுங்க. சந்திரஸ்தலம்னாலே திருப்பதி தான், திருப்பதி வெங்கடாஜலபதி தான். திருச்சானூர் பத்மாவதி தாயாரே அவங்க பார்ப்பாங்க. பட் அங்கே போயிட்டு அவ்வளோ நிதானமாக நிம்மதியாக நின்று சாமி கும்பிட முடியாதுங்கிறதுனால குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாளை பார்த்துட்டு வாங்க. இதுவும் ஒரு நல்ல சந்திரஸ்தலம் தான். இது மனநிலை உங்களுக்கு சரியாகும். மனநிலை சரியாயிட்டாலே நீங்கள் யோசனை பண்ணுவீங்க, நல்ல விதமான முடிவுகள் எடுப்பீங்க, நல்ல பாதையில் போவீங்க. டைம் அதே டைம் தாங்க. இந்த குணசீலம் கோயிலுக்கு மட்டும் நீங்கள் 4ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6லேருந்து 7:30க்குள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் உங்களுக்கு ராக பகவான் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு, கெட்டது தான் செய்வேன்ட்டு. அதனால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் ரங்கநாயகி தாயாரையும் வழிபடவும், சமயபுரம் மாரியம்மனையும் வணங்குவது ராகு பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வைக்குங்க. துர்க்கையம்மனை வணங்கலாம். முக்கியமாக பன்ருட்டி பக்கத்தில் திருவதிகையில் சயன கோலத்தில் நரசிம்மர் காட்சியளிக்கின்றார். இது ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க. ரொம்ப நல்ல உன்னதமான கோயில் இது. அங்கே போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. மற்றபடி திருவானைக்காவல், குணசீலம், திருப்பதி இந்த 3 கோயிலை கண்டிப்பாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 நாளில் கண்டிப்பாக முடியாதுன்னா 7, 8, 9ஆம் தேதிகளில் இந்த 3 கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இல்லை 3 கோயிலில் ஒரு கோயிலுக்காச்சும் போயிட்டு வாங்க. நன்றி.